ஓம் சுவாமியே சரணமையப்பா. சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம். ஐயப்பனை காண வேண்டி மலைக்கு போகிறோம். கல்லும் முள்ளும் குத்தவில்லை, காடு மலை கடினமில்லை. கல்லும் முள்ளும் குத்தவில்லை, காடு மலை கடினமில்லை. சுவாமி சரணம் சொன்னோம், ஐயப்ப சரணம் சொன்னோம். தூரம் அதிகமில்லை, அதோ ஐயப்பன் எல்லை. சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம். ஐயப்பனை காண வேண்டி மலைக்கு போகிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 25ஆம் நாள் 10/12/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை ஆலயங்களிலே சென்று நாம் வழிபாடுகள் செய்து இறை பிரார்த்தனைகளில் ஈடுபடுவது, இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே வருகின்ற ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது, இவை எல்லாமே நமக்கு ஒரு சிறப்பை தருவதும், ஜாதக ரீதியாக இந்த செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், புத்திர தோஷம், நாகதோஷம் போன்றவையெல்லாம் விலகுகின்ற வகையிலே ராகு காலத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி குங்குமார்ச்சனை செய்து எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லாவித தோஷங்கள் நீங்கி வாழ்வில் உயர்வுகளை பெறலாம். இப்பொழுது சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய இந்த மண்டல விரதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று 25வது நாள் விரதம் ஆரம்பித்து மாலை அணிந்து கார்த்திகை 1ஆம் தேதி மாலை அணிந்து இன்று 25வது நாள். பொதுவாக இந்த பல்வேறு வகையான விரதங்கள் நாம் அனுஷ்டிக்கிறோம். திதி வாரியான விரதங்கள், வார வாரியான விரதங்கள், கிழமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற விரதம், நட்சத்திர வாரியான விரதங்கள், பக்ஷ வாரியான விரதங்கள், இன்னொரு விரதங்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுதிலும் இந்த சபரிமலை ஐயப்ப சுவாமியை வேண்டி கடும் விரதம் இருக்கின்ற இந்த விரதமானது ஒரு புனிதமானது. மனிதனை புனிதனாக்கக்கூடிய விரதம் இந்த ஐயப்பனுடைய விரதம். பொதுவாகவே விரதம் என்றால் என்ன என்கின்ற பொழுது, நாம் சாப்பிடாமல் இருந்தால் அது விரதம் அல்ல. விரதம் என்பது புலன்களை அடக்குவது, தீய வழி செல்லாது காப்பது, கண்கள் இறைவனுடைய அலங்கார காட்சிகளை பார்க்க வேண்டும், காதுகள் இறைவனுடைய நாமாக்களை கேட்க வேண்டும், சரணகோஷத்தை கேட்க வேண்டும், சுவாமியே சரணமையப்பா என்று அடியவர்கள் கோஷம் எழுப்புகின்ற பொழுது அவையெல்லாம் காதிலே ஒலிக்க வேண்டும். வாய் இறைவனுடைய நாமாவை போற்றியவண்ணம் இருக்க வேண்டும். ஓம் சுவாமியே சரணமையப்பா. மனம் இறைவன் பால் இருக்க வேண்டும். வேறு இந்த புலன்கள் ஐந்தும் ஒரு வழிப்பட்டு வருவது எதுவோ, தீய வழி செல்லாது காக்கப்படுவது எதுவோ அதுதான் விரதம். விரதம் என்பதற்கு தமிழ் மூதாட்டி ஔவை அழகாக சுருக்கமாக சொல்லியிருப்பார். அறம் செய்ய விரும்பு என்று ஆரம்பித்து
காப்பது விரதம். காப்பது விரதம். சுருக்கமாக சொன்னார். எதை காப்பது? ஐம்புலன்களையும் தீய வழி செல்லாது காப்பது. மனதை தீய வழி செல்லாது காப்பது எதுவோ அது விரதம். எனவே உணவு உண்ணாமல் இருந்தால் மட்டும் விரதம் அல்ல. உணவில்லாமல் வசதி இல்லாதவன், தெருவிலே பிச்சைக்காரன், 2 நாளைக்கு சாப்பிடவே முடியாது, அவன்கிட்ட இல்லை சாப்பிடலைங்கிறதுக்காக அவன் விரதம் இருக்கிறான்னு அர்த்தம் அல்ல. அவன் பட்டினி கிடக்கிறான். எனவே இவ்வாறு இந்த விரதம் இருக்கிற நாங்கள் ஒருவேளை உணவை உண்டு இறைவன்பால் புலன்களை அடக்கி உணவை சுருக்கியேனும் விடுத்தேனும் இந்த அனுஷ்டிப்பது விரதம். எனவே இந்த ஐயப்பனுடைய விரத காலத்திலே நாமும் தொடர்ந்து ஐயப்பனுடைய விரதம் தொடர்பாக சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம். சுவாமி.